உலகை மாற்றிய 100 விஞ்ஞானிகளில் இரண்டாவதாக பார்க்க போகிறது அரிஸ்டாட்டில். கிமு 384 322 வரைக்கும் வாழ்ந்த இவர் நிலம், நீர், காற்று, தீ ஆகியவை இவ்வுலகின் அடிப்படை, அதன் மாற்றுருவாக வெறுமை, வெப்பம், தட்பம், ஈரம் என்று கூறியவர் இவர் கிரேக்க தத்துவஞானி ஆவார். இவரின் குருதான் பிளட்டோ. இந்த தத்துவஞானி அரசியல், கணக்கியல், வானியல், கருத்தேற்றம், எத்திக்ஸ் மற்றும் சட்டங்களை பற்றி விவாதிப்பதில் திறமை வாய்ந்தவர். புளூட்டோவும் இவரும் மேற்கத்திய சிந்தனையில் மிக கூடிய செல்வாக்கு செலுத்தும் இருவராக கருதப்படுகிறார்கள். அரிஸ்டாட்டில் மேற்கத்திய மெய்யியலின் மிக முதன்மையான நிறுவனர் ஆவார். அரிஸ்டாட்டிலின் படைப்புகள் மேற்கத்திய மெய்யியல், அறவியல், அழகியல், அளவியல், அறிவியல், அரசியல் ஆகியவற்றின் ஒரு முதல் விரிவான அமைப்பை உருவாக்கியன. அரிஸ்டாட்டிலின் இயற்பியல் கருத்துக்கள் ஆழ்ந்த அறிவை தரும் இடைக்கால வடிவ இயற்பியல் கோட்பாடுகளாக அமைந்தன. நியூட்டனின் இயற்பியல் கோட்பாடுகள் அரிஸ்டாட்டிலின் கோட்பாடுகளின் ஒரு நீட்சிதான். அரிஸ்டாட்டிலுடைய நோக்கீடுகள் விலங்கியல் அறிவியலை பொறுத்தவரை துல்லியமாக இருப்பதை 19ஆம் நூற்றாண்டு அறிவியலாளர்கள் உறுதி செய்துள்ளனர். அரிஸ்டாட்டிலுடைய கோட்பாடுகள் நவீன முறைப்படி 19ஆம் நூற்றாண்டில் இணைக்கப்பட்டன. அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலுடைய சீடர் ஆவார். அரிஸ்டாட்டிலின் சிந்தனைகள் இடைக்காலத்திய இஸ்லாமிய யூத மரபுகளின் தத்துவ இறையியல் சிந்தனையில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்களின் இறையியலில் அவரின் தாக்கம் அதிகமாக இருந்தது. அரிஸ்டாட்டிலை இடைக்கால முஸ்லிம் அறிவாளிகள் முதல் ஆசிரியர் என போற்றினர். அரிஸ்டாட்டில் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை 170 என்று ஒரு பண்டைய பட்டியல் கூறுகிறது. அரிஸ்டாட்டிலின் சிந்தனைகள் தமிழ், ஆங்கிலம், லத்தீன், சிரியாக், அரபு, இத்தாலியம், பிரான்சியம், எபிரியம், செருமானியம் போன்ற பல உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றின ஃபுல் வீடியோவை நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம்.